ஹலோ கைஸ், ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேறு லெவல் ஒரு இமேஜ் எடிட்டிங் ஆப் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக வந்துட்டு எல்லாருமே இந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படி இல்லையா அப்படின்றத மட்டும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னால் தான் ஸோ அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஆப் பார்த்திங்கன்னா வந்துட்டு Snapseed அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப். ஸோ இந்த ஆப் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ இந்த ஆப் பார்த்திங்கன்னா ஒரு கூகுள் ஆப். ஸோ இது அதுக்காகவே நீங்கள் இதை பயப்படாமல் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இதுதான் ஆப்போட இன்டர்ஃபேஸ். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். இதை நீங்கள் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ளஸ் ஐக்கான் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மிஷன் கேட்கும். ஸோ நீங்கள் பர்மிஷன் கொடுத்து உங்களுக்கு தேவையான இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு சில இமேஜ்லாம் நான் எடுத்தேன். ஸோ அந்த இமேஜை நான் அதாவது நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற கிளியரான இமேஜை மட்டும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ அந்த இமேஜ் தான் இதில் நீங்கள் கிளியராக அதுவும் குவாலிட்டியாக நல்ல ஒரு பிசியில் எடிட் பண்ண மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு இமேஜை நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ அந்த இமேஜ் அதேமாரியே இருக்கிற ஒரு இமேஜை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ இமேஜ் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட், ஸ்மூத், பாப்அப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இது பிடிக்காது. ஸோ நம்ம உள்ளே நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா HDR ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச ஆப்ஷன். ஸோ நான் எப்பயுமே இதை ஓப்பன் பண்ணேன்னா எப்பயுமே ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ குவாலிட்டி நல்லா உங்களுக்கு கூட்டி கொடுக்கும். ஸோ பாருங்கள். ஸோ அதாவது எடிட் பண்ணாத இமேஜுக்கும் எடிட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இது எப்பயுமே ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே கே, ஸோ நீங்களும் எப்பயுமே இதை ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷனை வச்சு நீங்கள் ஃபுல்லாக வச்சுருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரூ இமேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் ஏற்றுறது, பிரைட்னஸ் குறைக்கிறது, அதுவும் இல்லாமல் நிறைய ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் டாப்பில் நீங்கள் ஸ்வைப் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது கான்ட்ராக்ட், அதுக்கப்புறம் சேச்சுரேஷன், ஆம்பியன்ஸ், அதாவது ஹைலைட் பண்ணுறது, ஷேடோஸ் எல்லாமே வார்ம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்களே கொஞ்சம் ஏற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ எது வைக்கணும் எது வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் உங்கள் இமேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா இமேஜ் கண்டிப்பாக குவாலிட்டி குறையும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்த இமேஜ் அப்படின்றப்போ உங்களுக்கு குவாலிட்டி நல்லா கொடுக்கும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயிட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு மேகத்தில் இருக்கும் போது நீங்கள் ஒரு இமேஜை எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் டெம்பரேச்சரை மைனஸில் எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு அந்த மேகத்தை ஹைலைட்டாக காட்டி உங்களுக்கு இமேஜ் நல்லா கொடுக்கும். ஸோ அதில் இது ஒரு ஆப்ஷன். ஸோ அதை நீங்கள் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஆப்ஷன் தான். ஸோ கிராப், ரொட்டேட், அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் அப்படின்றது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இது நீங்கள் செலக்ட் பண்ணுற இடத்துல, அதாவது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா ஸோ இந்த இடத்துல உங்களால் பிரைட்னஸ் ஏற்றவும் முடியும், குறைக்கவும் முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் ஒரு இடத்த நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் பிரைட்னஸ் ஏற்றுறேன். ஸோ அந்த இடம் மட்டும் உங்களுக்கு பிரைட்னஸ் ஏறும். ஸோ நீங்கள் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது, அதாவது மைனஸில் எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு பிரைட்னஸ் குறையும். ஸோ அதாவது அதுதான் இந்த ஒரு ஆப்ஷன் தான் இதில் இருக்குது. ஸோ இதுதான் செலக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆப்ஷன். ஸோ இதை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், ஸோ ப்ரிஷ்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீலிங்னு ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது ஒரு பேக்ரவுண்டில் இருக்கிற இமேஜை நீங்கள் ரப் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கு உங்கள் இது ஒரு ஆப்ஷன் யூஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சதுலே ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் அதை ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால் நான் இப்போ சொல்லலை. ஸோ நம்ம அடுத்தது போகலான்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன். ஸோ இதிலே நீங்கள் ஹைலைட், அதாவது நிறைய ஒரு ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் எனக்கு இந்த இமேஜுக்கு தேவைப்படாததுனால நான் இதை கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிளியராகவும், அதாவது உங்கள் இமேஜோட சுற்றி கொஞ்சம் பிளாக் ஆகும். பட் இந்த இதுக்கு நான் தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன். ஸோ
ஓகே கைஸ், ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அடுத்தது வந்து அதாவது ஃபேஸை வந்து க்ளோஸ்அப்பில் காட்டுறது அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆப்ஷன் வந்துட்டு அதாவது நீங்கள் பேக்ரவுண்டில் இருக்கிற இமேஜை வந்து கட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அதே இமேஜே செட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் பேக்ரவுண்டை வந்து எரேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தேவைப்படாததுனால நம்ம வெளியே வந்துட்டோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு ஃப்ராண்ட் வந்து உண்மையாலுமே எனக்கு வந்து பிடிச்சிருக்கு இதில். ஸோ யாராவது இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ ஃபாண்ட் வந்து இதில் எதுலேயுமே இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க, பட் ஆனால் இதில் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃப்ரேம், அதாவது உங்கள் இமேஜோட ஃப்ரேமை வந்து நம்ம ஈஸியாக வந்து மாற்றிக்க முடியும். ஸோ அதாவது நல்ல ஒரு ஃப்ரேமாக இருக்கும் இதில், எனக்கு தெரிஞ்சு எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ஆனால் இந்த இமேஜுக்கான வந்து ஃப்ரேம் வந்து செட் ஆகாததுனால நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ஓவராலாக எடிட் பண்ணுறது இப்படி தான். ஸோ சிம்பிளாக எனக்கு தெரிஞ்சு எடிட் பண்ணுறதுனா வந்து இது தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நீங்கள் வந்து செட்டிங்ஸ் இதில் வந்துட்டு போய்க்கோங்க. ஸோ செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து குவாலிட்டியை வந்து ஹை பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வியூ எடிட்ஸ் அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன எடிட் பண்ணோமோ ஸோ அதெல்லாம் வந்து டெலீட் பண்ணிக்கவும் முடியும். அதாவது நம்ம எடிட் பண்ணியதை எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் வந்து இதில் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம செட்டிங்ஸ் போய்க்கலாம். ஸோ செட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியை வந்து ஹை பண்ண முடியும். ஸோ அதாவது இதில் டார்க் மோடு வேறு இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம இருக்கிறதுலே வந்து ஹையில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குவாலிட்டி ஃபார்மேட்டில் வந்து 100% அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கிட்டோன்னா ஸோ ரொம்பவே ஒரு குவாலிட்டி இன்னும் ஒரு ஹையாக கொடுக்கும். ஸோ யாருமே வந்து சேவ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொடுக்காதீங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா சேவ் தான் நிறைய பேர் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து ஹை குவாலிட்டியில் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். அதுவும் ஜேபிஎல்லில் வந்து உங்கள் இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ ஒரு இடத்துலையும் வந்து உடையிற மாதிரி தெரியல. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே ஓகே கைஸ், ஸோ எடிட் பண்ண இமேஜோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.3 MB வந்திருக்கு. ஸோ உண்மையுமே இது ஒரு நல்ல குவாலிட்டி தான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இமேஜ் எடிட் பண்ணாத இமேஜ் பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் ஒரு நிமிஷம் காட்டுறேன். ஸோ இது இருக்குது, இல்லை வேறு ஒரு இமேஜ். ஸோ அதே இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதில் வந்து டீட்டெயில் அமுக்கணுன்னா தெரியும். ஸோ 5.3 MB வந்து எடிட் பண்ணாதது. ஸோ உண்மையுமே ஒரு நல்ல குவாலிட்டி தான். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ பை கைஸ்.